நீங்க போலீஸ்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் தர்றீங்க. ஆனா, அந்த கம்ப்ளைண்ட்ல எந்த ஆக்ஷனுமே இல்லாம பெண்டிங்லயே வச்சிருக்காங்க அப்டின்னா, நீங்க தாராளமா ரெட் கோர்ட் வழியா நீங்க ஹை கோர்ட்டுக்கு வரலாம். ஹை கோர்ட்ல 226 கீழ நீங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி, அதுல வந்து இந்த மாரி என்னோட கம்ப்ளைண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. அதனால இத வந்து நீங்க வந்து விரைவில வந்து முடிச்சு, இத வந்து என்கொயரிய வந்து எனக்கு முடிச்சு இதுல ஏதாவது ஒரு கேஸோ, அல்லது இது என்னன்றத நீங்க வந்து பண்ணி தரணும் அப்டின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பெட்டிஷனுடைய ரெப்ரசன்டேஷன வந்து லோக்கல் போலீஸுக்கும், கன்சர்ன் எஸ்பிக்கோ இல்ல கமிஷனர் சிட்டி லிமிட்டா இருந்தா கமிஷனருக்கும் அனுப்பிறணும். அனுப்பிட்டு நீங்க நேரடியா வந்தீங்க அப்டின்னா, அப்ளிகேஷன் பெண்டிங்கா இருக்கிற சூழல்ல ஹைகோர்ட் என்ன உத்தரவு தரும்னா, இந்த அப்ளிகேஷன் நடவடிக்கை எடுத்து ஏதாவது இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இத முடிங்க அப்டின்னு சொல்லி உத்தரவு தர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய அதிகமா இருக்கு. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் செய்றாங்க. சில ஹைகோர்ட் ஜட்ஜஸ் செய்றதில்ல. ஏன்னா, உங்களுக்கு கீழ வேற ரெமடி இருக்குன்னு சொல்லிர்றாங்க. ஆனா, கம்ப்ளைண்ட் பெண்டிங்ல இருக்கும்போது நீங்க ஹைகோர்ட்டுக்கு வரலாம். அட் த சேம் டைம் கம்ப்ளைண்ட் வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. அ ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் குளோஸ் பண்ணி உங்க கம்ப்ளைண்ட் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னு குளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க உடனே ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து எஸ்பிக்கோ இல்ல கமிஷனருக்கோ அனுப்பிட்டு, நீங்க நேரடியா ட்ரையல் கோர்ட்ல தான் கீழ போய் நீங்க வந்து ஃபைல் பண்ண முடியும். அதுக்கு எதிரா. ஒரு 2டே ஆப்ஷன் தான். ஃபைல் அப்ளிகேஷன் பெண்டிங் அப்படின்னா, நீங்க நேரா ஹைகோர்ட்டுக்கு வர முடியும். இல்ல அப்ளிகேஷன் பெண்டிங்ல இல்ல, குளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க கீழ ட்ரையல் கோர்ட்டுக்கு போய், நீங்க வந்து கன்சர்ன் பெட்டிஷன் வந்து பழைய 156(3)ல இருந்துச்சு சிஆர்பிசில. அதில நீங்க ஃபைல் பண்ணி, இப்ப ஐ திங்க் 173 நெனைக்கிறேன். ஆ அதில நீங்க ஃபைல் பண்ணி கேஸ வந்து நீங்க நடத்திக்கலாம்.